Taste the Daily. போச்சம்பள்ளி அருகே அதிக வட்டி கேட்டு கந்து வட்டி கேட்டு மிரட்டியதால் மனமுடைந்த இளைஞர் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மரகதவேல், வயது 23. இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி நிஷா என்கின்ற மனைவியும் 6 மாத கை குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில இன்று காலை 10 மணி அளவில் பனங்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயகாந்தன் என்பவரிடம் 20,000 பணம் வாங்கியிருக்கிறாரு. அந்த பணம் வாங்கின பணத்துக்கு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி கேட்டு தொந்தரவு பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால 50,000 கொடுக்க வேண்டும் கூறி வீட்டில் இருந்த தகராறில் ஈடுபட்டதுனால மரகதவேல் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தையும் ஜெயகாந்தன் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதனால ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்ச மரகதவேல் வீட்டுக்குள்ள போயிட்டு உள்பக்கமா பூட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்றாரு. இது சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் விவசாய நிலத்தில் இருந்து அவங்க மனைவியும் அவங்களோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது மரகதவேல் தூக்கில் தொங்குபடி இருக்கிறாங்க. இதனால் அக்கம் பக்கத்தவங்க உதவி தேடி உதவியோட மரகதவேலை மீட்டு போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில அப்ப மரகதவேலு கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த கடிதத்துல பனங்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயகாந்தன் என்பவரோட 20,000 வாங்கிய கடனுக்கு 30,000 வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 50,000 கொடுக்க வேண்டும் எனவும், குள்ளம்பட்டி புதூர் கிராமத்தை சேர்ந்த கமல் என்பவரிடம் ரூபாய் 30,000 வாங்கிய கடனுக்கு 25,000 வட்டியுடன் சேர்த்து 55,000 கொடுக்க வேண்டும் எனவும், இருவரும் பணத்தை கேட்டு மிரட்டுவதாகவும் ஆள் வைத்து அடிக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும், என்னுடைய தற்கொலைக்கு இருவர் மட்டுமே காரணம் எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல இருவரையும் கைது செய்யும் வரையிலும் என்னோட பாடியை வாங்க வேண்டாம் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.